நான் நடிச்ச படம் ரிலீஸ் ஆக போது பரிதாபங்கள் கோபி சுதாகர் சொல்லிதாங்க எனக்கே தெரியும். ஆமாங்க, இது நான் சும்மா ஷூட்டிங் வேடிக்கை பார்க்க போனேன். என்ன ஹீரோ பின்னாடி நிக்க வச்சு ஃபைட் ஆக்கின கதையோட பார்ட் 3. பார்ட் 1 பார்ட் 2 பார்க்கலாம். என்னோட பேஜ்ல போயிட்டு பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த பார்ட் 3 உங்களுக்கு நல்லா புரியும். சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போலாம். நான் ஷூட்டிங் போயிட்டு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு. அந்த 6 மாசம் நான் ஷூட்டிங் போனதே மறந்துட்டேன். எதர்ச்சியா பரிதாபங்கள் வீடியோ பார்த்தும் போது 29 மூவி மே 9 ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்மளுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அடடா நம்ம நடிச்ச படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்ட்டு எங்க அண்ணனுக்கு போனை போட்டு அடுத்த நாளே நாங்க ராக்கி தேட்டர் கிளம்பிட்டோம். தேட்டருக்கு போறதுக்கு லேட் ஆயிடுச்சு. படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. நாங்க செம்ம கவலையா உட்காந்துறோம். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷத்துல நாங்க நடிச்ச சீன் போயிருக்கோம் போல. சரி ஒரு சின்ன நம்பிக்கையில உட்காந்துருந்தோம் நம்ம சீன் வரும் அப்படின்ட்டு. இன்ட்ரோலும் முடிஞ்சது. இன்ட்ரோல் முடிஞ்ச 10 நிமிஷத்துல நம்ம சீன் வருது. எங்களுக்கு மறுபடியும் குஷி. சீட்ல உட்கார முடியல. ஐயோ பிக் ஸ்கிரீன்ல வர போறா அப்படின்னு ஐம்புலங்களையும் அடங்கின்னு உட்காந்து பாத்துட்டு இருந்தா அந்த மொத்த சீனும் 10 செகண்ட்ல முடிஞ்சு போச்சுங்க. இந்த சீனை மதியம் 12 மணில நைட் 11 மணி வரை எடுத்தாங்க. அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது வரும்னு நினைச்சோம். 5 நிமிஷம்ன்றது ஓவர் தான் இருந்தாலும் நினைச்சோம். அப்போதான் எங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சது. நம்ம ஒரு படம் பார்த்துட்டு அந்த படம் நல்லா இல்லைன்னு அசால்ட்டா சொல்லிடுறோம். அந்த படத்துக்காக உழைக்கிற டைரக்டர், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸ் அவங்க டீம் எல்லாருமே எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றது எனக்கு அந்த ஷூட்டிங் போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. பாதி நாள் எடுத்த சீனே 10 செகண்ட் தான் வருதுன்னா அப்ப 2 மணி நேரம் 3 மணி நேரம் எடுத்த படம் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்திருப்பாங்க யோசிச்சு பாருங்களேன். சரி ஏதோ நண்பர்களே நாங்க 10 செகண்ட் ஸ்கிரீன்ல வந்தாலும் செம்ம ஜாலியா இருந்தோம். ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி குஜிலியான வீடியோ நிறைய போறோம். இவ்வளவு நேரம் பார்த்தது மிக்க நன்றி மக்களே.